شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏகனான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை சொந்தங்களே, சகோதரர்களே, இன்றைய தினத்திலிருந்து ஒரு 5 நாட்கள் கர்பலாவினுடைய வரலாறும் 73 கூட்டமும் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நாம் வரலாற்று ரீதியாக ஹதீஸ்களுடைய துணையோடு குர்ஆன் வசனங்களோடு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை பொறுத்த மாட்டில் இன்றைக்கு நம்முடைய வாழுகிற பகுதி தமிழகம் எடுத்துக்கொண்டால் ஒரு 4 தெருவிற்கு ஜமாத் என்கிற நிலைமையை தாண்டி 4 வீட்டிற்கு ஒரு ஜமாத் என்கிற நிலை வந்துவிட்டது. யூடியூப் ஜமாத்திலிருந்து யூனிவர்சல் ஜமாத் வரைக்கும் பல பெயர்கள் கொண்ட ஜமாத்துகள், பல கொள்கைகள் கொண்ட இயக்கங்கள், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நன்மைகளை செய்கிறோம் என்ற இஸ்லாமிய கட்சிகள், இதை நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அதிகமான இயக்கங்களும் பல ஜமாத்துகளும் பல இயக்கங்கள் கட்சிகளும் பெயர்கள் இன்றைக்கு உலா வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதை ஏன் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். வேதக்காரர்களான யூதர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய சமுதாயம் என்பது 72 கூட்டமாக பிரிந்தன. இன்ன ஹாதல் மில்லத், இந்த என்னுடைய சமுதாயமாகிறது சலாசி வ ஸபஈன 73 கூட்டமாக பிரியும். சிந்தானி வ ஸபஊன், அதில் 72 கூட்டங்கள் ஃபின்னார், நரகத்திற்கு சென்றுவிடும். வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் இருக்கும், அந்த கூட்டம் சோனம் செல்லும். அந்த ஒரு கூட்டம் என்ன? வஹியல் ஜமாத். நபிகளார் சொல்கிறார்கள் அது ஒரு சமூக கூட்டமைப்பு, ஒரு சமுதாயம், ஒரு ஜமாத் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு ஜமாத் யாரு? 73 கூட்டத்தில் 72 பேர் நரகத்திற்கும் அதில் ஒரே ஒரு கூட்டம் சுவனத்திற்கும் செல்றாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கணும். யார் அந்த கூட்டம்னு சொல்லியிருக்கிறாங்களா? வெறுமனே பொதுவாக ஜமாத்துன்னு சொல்லிட்டாங்க. இதை நாம் கண்டறிய முடியுமா? நிச்சயமாக முடியும். அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனை வைத்தும் நபிகளாருடைய செயல்முறையை வைத்தும் நாம் கண்டறிய முடியும். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், சில ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பையில், சவுதி, இது போன்ற சில நகரங்களில் யூசுப் SDS என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர், இஸ்லாமிய பேச்சாளர், அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஹதீஸை மக்களுக்கு மேற்கோள் காட்டி 72 கூட்டம் நரகம், ஒரு கூட்டம் சொர்க்கம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அந்த ஒரு கூட்டம் என்பது ஷியா, சன்னி, TNTJ, SLTJ, இது போன்ற இயக்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, சவுதி அரசாங்கம், இஸ்லாமிய கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளுடைய பெயரை குறிப்பிட்டு எல்லாரும் அந்த ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டம் தான் நபிகளார் சொன்ன ஒரு ஜமாத்து, அந்த ஜமாத் தான் சுவனத்திற்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நாம வரையறுக்க முடியுமானா இவர் சொல்லக்கூடிய கருத்து தவறானது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வட்டாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சுன்னத் வல் ஜமாத், நபிகளாருடைய வழிமுறையை நாங்கள் மார்க்கமாக உயிர் மூச்சாக பின்பற்றுகிறோம்னு சொல்றாங்கல்ல, இவர்கள் எதை அடிப்படையாக வைக்கிறாங்க? நபிகளாருடைய வழிமுறையை அடிப்படையாக வைக்கிறாங்க. அது மட்டும் நிப்பாட்டுறாங்களா? இல்லை. இமாம்களுடைய கருத்து, குறிப்பாக 4 இமாம்கள், ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி, இப்படின்னு ஒரு கூட்டம் செல்றது. அதே போல அஹ்லே குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், ஹதீஸ்னாலே கொல்ல. ஒருத்தர் பலவீனன்றாங்க, ஒருத்தர் பலவீன்றாங்க, இது எங்களுக்கு தேவையில்லை.
எங்களுக்கு குரான் மட்டும் போதும், அஹ்லே குரான் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு கூட்டம். இன்னும் சில கூட்டம் 19 என்ற ஒரு கூட்டம் இருக்குது. குரான் என்பது 19 என்ற கணித கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் எத்தனை இடத்துல இருக்கு? 9 இடத்துல இருக்கா? பிஸ்மில்லான்னு எத்தனை இடத்துல இருக்கு? 19 இடத்துல இருக்குதா? இப்படின்னு ஒரு கணக்கு குறிப்பிட்டு இந்த கணக்கின் அடிப்படையில் தான் இறைவேதம் அருளப்பட்டதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க அழியக்கூடிய உச்சத்தில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அழிஞ்சிருவாங்க. ஒரு 2-4 பேர் தான் ஊருக்கு இருப்பாங்க. இப்படின்னு நீங்க ஜமாத்துகளை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய கொள்கைகள் ஒவ்வொன்றும் தனியாக புதிதாக சொல்வார்கள். யூடியூப் ஜமாத்து லாக்டவுன்ல தஜ்ஜால் 2025 வந்துருவான், 2026 வந்துருச்சு. தஜ்ஜாலுடைய தீவு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இலுமினாட்டிகள் யார் தெரியுமா? யாஜூஜ் மஜூஜ் யார் தெரியுமான்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. யூடியூப்ல மட்டும்தான் இருப்பாங்க, வெளியில வரமாட்டாங்க. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வாங்கல, அதெல்லாம் முடியாது, நாங்க யூடியூப்ல தான் பேசுவோம். கூகுள் மீட்ல ஒரு ஜமாத் இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல வேடிக்கை என்னன்னா, இயக்கம் சாராத ஒரு இயக்கம். ஜமாத்தெல்லாம் கூடாதுங்க. ஜமாத் என்பது தப்பு. விவாதம் பண்ணுவாங்க, பிரச்சனையாகும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, பல பிரச்சனைகளை சந்திக்கணும். ஜமாத்தே கூடாது. ஆனா நாங்களாம் ஒரு ஜமாத்துன்னு இயக்கம் சாராத ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு சமூக வலைதளத்துல உலா வரக்கூடியதை, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சில கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த ஒரு கூட்டம். இவங்க எல்லாரும் இன்னொரு கூட்டம் குரானையும் ஹதீஸையும் ஆதாரபூர்வமான நபிமொழியும் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்குன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஒரு ஜமாத் யாரு என்பதை பார்ப்பதற்கு முன்னால் கர்பலாவினுடைய வரலாற்று தொடரை நிச்சயமாக நாம் பார்த்தாக வேண்டும். வெறுமனே 73 கூட்டம் யாரு, அந்த ஜமாத் யாருன்னு சொன்னா நமக்கு புரியாது. கர்பலாவினுடைய வரலாறு என்ன? இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஜமாத்தார்கள் பிரிஞ்சாங்க? இன்னைக்கு ஏன் இவ்வளவு இஸ்லாமிய இயக்கங்கள் பிரிந்தன? உம்மத்திற்கு ஒரு சமுதாயம், ஒரே ஒரு தலைவர் போதுமே, ஒரே ஒரு ஜமாத் போதுமே. நம்முடைய கோரிக்கைகளை அரசாங்க இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு இயக்கம் போதுமே. எதுக்கு 4 இயக்கம் 5 இயக்கம்? எதுக்கு பலதரப்பட்ட 10க்கும் 40க்கும் மேற்பட்ட ஜமாத்துகள்? இப்படிங்கிற சிந்தனைகள் பல பேருக்கு ஏற்படலாம். அப்ப அதை பார்ப்பதற்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்பலாவினுடைய வரலாற்றை நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்பலாவினுடைய வரலாற்று தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எப்படி புரிந்து கொள்ளலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 11 மரணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 மரணித்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கவில்லை, மௌத்தா போகல. யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று மொழிந்தால், சொன்னால், கூறினால் அவர்களுடைய கைகளையும் கழுத்துகளையும் கால்களையும் நான் துண்டிப்பேன். ஒத்த காலில் நிற்கிறாங்க உமர் பின் கத்தாப் அவர்கள். இந்த கருத்தை ஆதரித்து சில கூட்டம் எழுதுறாங்க. ஆமா, இந்த கருத்து சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கல இப்படின்னு ஒரு கூட்டம் நபிகளாருடைய மரணத்துல ஏற்படுது. அப்ப வெளியூர்ல இருந்து சனா என்ற பகுதியிலிருந்து வெளியூர்ல இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. நபிகளாருடைய மவுத்து செய்தி கேள்வி கேட்டு பதறி அடிச்சு நபிகளாரை பார்ப்பதற்காக வந்து பார்த்தா ஒரு கூடாரத்திற்குள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் இருக்கிறது. நபிகளாருடைய நெற்றிக்கு முத்தமிட்டு விட்டு அப்போ அபூபக்கர் அவர்கள் அத்தனை மக்களுக்கும் சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழுகிறீர்கள், மரணித்ததற்கு பிறகும் உங்களுடைய நறுமணம் கமழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெற்றியில முத்தமிட்டுட்டு ரொம்ப வருத்தமான நிலையில கூடாரத்திலிருந்து வெளியிருந்து உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நபிகளார் மரணிக்கல, ரசூலுல்லாஹ் மரணிக்கல, யாராவது சொன்னா வெட்டிடுவாங்க இப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த உமர் அவர்களை இஜ்லிஸ் உட்காருங்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் கொஞ்சம் உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க, என்னங்கிறத நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், சில வசனங்களை, குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யார் அல்லாஹ்வினுடைய தூதரை முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு மாத்த, அவர் மரணித்து விட்டார், இறந்து போய்விட்டார், முகமது திரும்பி வரமாட்டார். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளாக சித்தரிக்க நினைக்கிறார்கள். எத்தனைக்கு கூட அந்த நினைப்புக்கு கூட வரக்கூடாது. அதனால் அபூபக்கர் முந்திக் கொண்டு சொல்கிறார், யாரு அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளாக நினைக்கிறீங்களோ, வணங்க நினைக்கிறீங்களோ,
அவர்களெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு மாத்தா, அவர் இறந்து விட்டார். இன்னும் அந்த மக்கள் அறிந்து கொள்ளுங்கள், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் உயிருடன் இருப்பவன் மரணிக்க மாட்டான். லா யமூது, அவனுக்கு மரணமே கிடையாது. இதை சொல்லிட்டு இன்னும் சில வசனங்கள், இன்னக்க மையத்துன் இன்னஹும் மையத்துன். உமரே, இந்த வசனங்கள் எல்லாம் எதை மேற்கோள் காட்டுகிறது? நபியே, நீங்களும் மரணிப்பவர், அவரும் மரணிப்பவர் தான். எல்லாருக்கும் நபியா இருந்தாலும் மரணம் இருக்கத்தான் செய்கிறது என்ற வசனங்கள் எல்லாம் சொன்னதற்கு பிறகு, அபூபக்கர் அவர்கள் சொன்னதற்கு பிறகு உமர் அவங்க அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அந்த கூட்டம் அப்படியே களையப்படுகிறது. இப்போ இதுல இருந்து என்ன, அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திலிருந்தே 2 பிரிவுகளாக பிரிக்க ஆரம்பிக்குது. 2 ஜமாத்தை உருவாக பார்க்குது. அப்ப அபூபக்கர் அவர்கள் ஒரு ஆலிம் அங்கு உருவாகி மார்க்கத்தை மக்களுக்கு குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள் அதற்கு கட்டுப்பட்டதன் காரணமாக 2 ஜமாத்தை பிரியல, ஒன்னாயிட்டாங்க. இப்ப அடுத்த ஜமாத்துல தலைவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 2 பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. ஒன்று ஆட்சி பொறுப்பு, இன்னொன்று தூதுத்துவம், மக்களை மார்க்கத்தை கொண்டு வருவது, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது. இந்த மிகப்பெரிய 2 பொறுப்பு யாரு கொண்டு வர்றது? யாரு அந்த தலைவர்? நபிகளாருக்கு பிறகு அந்த அடுத்த ஒரு ஆட்சியாளர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 ஹலீஃபாக்கள் வந்தாங்க, ஆட்சியாளர்கள் வந்தாங்க. அதுல முதல் ஹலீஃபா யாரு என்கிற தேர்தல் மாதிரி மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்களை சொல்றாங்க. அதுல 2 மிகப்பெரிய சஹாபாக்களுடைய பெயர்கள் வருகிறது. ஒன்று உமர் பின் கத்தாப், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களை சில பேர் சொல்றாங்க, உமர் பின் கத்தாப் அவர்களை சில பேர் சொல்றாங்க. அவர்கள் தான் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த 2 நபர்கள் யாரேனும் ஒருவர் எங்களில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பிறகு உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்றாங்க, சில சிறப்புகள் அபூபக்கர் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக அபூபக்கருடைய கை மேல கை வைத்து பையத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஓட்டு போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பையத்து கை மேல கை வைத்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் சொல்வதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆட்சி முறையில் அமைத்தால் நான் அதை கட்டுப்பட்டு நடப்பேன் இப்படின்னு சொல்றதா பையத்து. இதை யார் செய்கிறா? உமர் பின் கத்தாப் அவர்கள் அபூபக்கர் அவருடைய கையில செஞ்சிடறாங்க. இப்ப யாரு ஹலீஃபா? முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. இவங்க வர்றது சாதாரணம் இல்லை, இவங்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு, ஏராளமான சிறப்பை சொன்னாங்க. அதுல முதலாவதாக சிறப்பை பார்க்கும் பொழுது சொர்க்க வாசல்கள் 8 வாசல்கள் இருக்குதா, அந்த 8 வாசல்கள் வழியாகவும் அபூபக்கர் அவருடைய பெயரை சொல்லி அழைப்பார்கள். அபூபக்கரை எங்களுடைய வாசல்ல வாங்கன்னு சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்து அழைப்பு விடுக்கப்படும். எந்த வாசல் அபூபக்கர் அவர்களுக்கு விரும்புகிறதோ அந்த வாசல் வழியாக அபூபக்கர் அவர்கள் சென்று விடலாம். இப்படி தனி சிறப்பு இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஐயும் நாசி அஹப்ப இலைய, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்படுது, அஹப்ப இலைக்க, மக்களில் சிறந்தவர், மிகவும் உங்களுக்கு நேசத்திற்குரியவர் உங்களிடத்தில் யார் அல்லாஹ்வுடைய தூதரே? உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா. ஆயிஷா அவர்கள் தான் மக்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர். பிறகு யார் அல்லாஹ்வுடைய தூதரே? ஆண்களில் யார்? நாங்க கேட்டது மினர் ரிஜால், ஆண்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆண் இருக்கும்ல, அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூஹா, அந்த ஆயிஷா அவருடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதற்கு எடுத்தாலும், ஒரு நிகழ்வுக்கு சென்றால் கூட, ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றால் கூட, போர்க்களத்தில் கூட, எல்லா சமயத்திலும் ஹிஜ்ரத் பயணம் முதற்கொண்டு அபூபக்கர் அவர்களை முன்னுரிமை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலேயே மிகவும் நெருங்கிய ஒரு நண்பனை, ஒரு உற்ற தோழனை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருந்தால் நான் அபூபக்கரை ஏற்படுத்தியிருப்பேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தனி சிறப்புகள் அபூபக்கர் அவர்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சமுதாயத்தில் ரொம்பவும் சிறப்பிற்குரிய மனிதர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். ஹைருக்கும் உம்மா, இந்த சமுதாயத்திலே ரொம்ப சிறந்தவர் அபூபக்கர் தான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண தருவாயில யாரு தொழுகலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு வருது. மக்கள் எல்லாம் தொழுகைக்கு நேரமாகுது, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து தொலை வைங்கன்னு சொல்றாங்க. நபிகளாரால முடியல, வந்து தொலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரசூலுல்லாஹ்னால பேசக்கூட முடியல, கடுமையான நோய்வாய்ப்பட்ட நிலையில இருந்தாங்க. அந்த மரண தருவாயில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கரை அழையுங்கள், அவரை தொலை வைக்க சொல்லுங்கள் மக்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்கருத்து வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்பவும் இலகிய மனமுடையவர், உங்களை மாதிரி கிடையாது. உங்களுடைய இடத்துல இருந்து
அவர் இமாமாக நின்று தொலை வைத்து விட்டார் என்று சொன்னால் அழுது விடுவார், மக்களும் அழுது விடுவார்கள். இந்த வேணாம், வேற யாராவது நியமிங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னதை செய்யுங்க, அபூபக்கரை மக்களுக்கு தொலை வையுங்கள். ஒரு 4-5 முறை இதே மாதிரி போகுது. பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூசுபினுடைய சகோதரிகள் உள்ளத்துல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுனாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய வழிக்கு என்ன கொண்டு வர நினைக்கிறீங்க, அபூபக்கரை மக்களுக்கு தொலை வைக்க சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய இறுதி முடிவு என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் தொலை வைக்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் 2 மனிதர்களுக்கு நடுவில் கொஞ்சம் தொழுக முடியும் என்கிற நிலை வந்ததற்கு பிறகு அவர்களுடைய குதி கால்கள், கட்டை விரல்கள் தரையில இழுபடுகிற அளவிற்கு பள்ளிவாசல் இழுத்து செல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுகையில கலந்துக்கிறாங்க என்ற சிறப்பை எல்லாம் நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறைமுகமாக எனக்கு பிறகு அபூபக்கர் தான் என்பதை இவ்வளவு சிறப்புகளை மக்களுக்கு உணர்த்தி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எதிர்கருத்து வைக்காம அபூபக்கர் அடுத்த ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் சிறந்தவராக இருப்பாங்க என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. ஹிஜ்ரி 11 நபிகளார் மரணம், ஹிஜ்ரி 13 அபூபக்கர் அவர்கள் மரணம். 2 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ஜமாத்தும் பிரியலை, எந்த ஒரு கூட்டமும் பிரியலை. அஹ்லே குரான் மட்டும் போது எதுவுமே உருவாகலை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நீதமான முறையில் மக்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லி ஆட்சியும் நடத்தினாங்களோ, அதே போல் அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லி ஆட்சியும் நடத்தினாங்க. அவங்க மரண தருவாயில் இருக்கும் பொழுது அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய கையை பிடிச்சு பக்கத்தில் நிற்க வச்சு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சொல்லிடுறாங்க, எனக்கு பிறகு அடுத்த ஹலீஃபாவாக, 2வது ஹலீஃபாவாக உமர் பின் ஹத்தாப் அவர்களை நான் நியமனம் செய்கிறேன். அவர் தான் உங்களுக்கு ஆட்சியாளர், அவர் தான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இமாமா இருப்பாங்க, ஆலிமா இருப்பாங்க என்பதை சொல்லி விடுகிறார். எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரே கருத்து. ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கு போட்டி வந்துச்சு, உமரா அபூபக்கரா என்ற போட்டி. அப்ப இந்த மக்கள் எதிர்கருத்து யாரும் வைக்கல. அந்த அடிப்படையில் எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லாமல் எல்லா மக்களும் உமர் பின் ஹத்தாப் அவர்களை அடுத்த ஆட்சியாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. ரொம்ப நீண்டமான ஆட்சி. 10 வருட ஆட்சிங்கிறது சாதாரணமானது கிடையாது. உமர் பின் ஹத்தாப் அவருடைய ஆட்சியில கூட எந்த விதமான ஜமாத்தி இயக்கம் என்பதெல்லாம் உருவாகலை. நீதமான முறையில் ஆட்சி செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ, எப்படி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வழிமுறை மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்களோ அதை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள். இன்னும் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கு தற்காலத்தில் வாழ்ந்த சில அறிஞர்களும் கூட, சில தலைவர்கள் கூட, குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் கூட உமருடைய ஆட்சியை நான் விரும்புகிறேன் என்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்ட காலமெல்லாம் இருக்கிறது. இப்படி உமர் அவருடைய ஆட்சியை மேற்கோள் காட்டி பல தலைவர்கள் இன்றைக்கும் பேசத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஆட்சி உமர் பின் ஹத்தாப் அவருடைய காலத்தில் நடந்துச்சு. அவர்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, அல்லாஹ் ஆகிறவன், ஜாலல் ஹக்க அலா லிசானிஹி உமர வ கல்பிஹி, உமருடைய நாவிலையும் உமருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய வசனங்கள் உமர் அவர்கள் பேசுகிற பொழுது ஈடுபடுகிறது. நீங்க நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்னு சலூல் என்கிற ஒரு நயவஞ்சகர் இருப்பான். யாரு? தன்னுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பியதுல முதல் ஆளி வந்த நயவஞ்சகன் இப்னு சலூல். இவன் இறந்து போயிடுவான், செத்து போயிடுவான். இவனுக்கு அவருடைய மகன் அப்துல்லா என்பவர் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவருக்காக நீங்க தொலை வைங்கன்னு அழுது கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவதற்கு எந்திரிச்சு போவாங்க. அப்போ உமர் பின் ஹத்தாப் அப்படி முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை பிடித்து இறுக கட்டி அணைத்து, அல்லாஹ்வுடைய தூதரே வஹாகதா கதா, இவன் இப்படியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான், இந்த நாளில் உங்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி இருக்கிறான், மக்களை முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்திருக்கிறான் இப்னு சலூல், அவனுக்கு போய் நீங்க தொலை வைக்க போறீங்களா? அவன் நயவஞ்சகன் என்று அல்லாஹ் முத்திரையிட்டு இருக்கிறான், இவனுக்கு போய் நீங்க தொலை வைக்க போறீங்களே, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா இப்படின்னு உமர் பின் ஹத்தாப் அவங்க கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர், உமரே கையை எடுத்துருங்க, 70 முறை நான் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இந்த இப்னு சலூலுக்கு மன்னிப்பை வழங்குவான் என்று இருந்தால் அதையும் நான் கேட்க தயார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வச்சுட்டு வந்துடுறாங்க. பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயத்தில் வசனத்தை இறக்குறான். அவர்களில் யாரேனும் மரணித்து விட்டால், நயவஞ்சர்கள் யாரேனும் மரணித்து விட்டால் அவருக்காக நீங்கள் கபரில் இருந்து நீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க,
தொலை வைக்காதீங்க, தொழுகையில கலந்துக்காதீங்க என்ற தடையை அல்லாஹ் அந்த வசனத்துல இறக்குறான். அப்ப இது எதனால இறங்குச்சு? உமர் அவர்கள் ஒரு தடுப்பை விதிக்கிறார்கள். தடுப்பை ஏற்படுத்துகிற பொழுது, எதிர்கருத்தை சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இறங்குச்சு. இப்படி ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்கள் உமர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே, நீங்கள் ஒரு தெருவில் வருகிற பொழுது ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டு ஓடுகிறான். ஷைத்தானே மிரளுகிற அளவிற்கு உமர் அவருடைய பண்புகள் மார்க்கத்தை கடைபிடிப்பதில் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி உமர் பின் ஹத்தாபுடைய சிறப்பு என்பது சாதாரணமானதில்லை. ஒரு கட்டத்தில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ர் தொழுகை, அவர் தான் ஹலீஃபா, 10 வருஷத்தினுடைய நிறைவு அன்னைக்கு என்ன செய்யறாங்க, தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை முதல் ரக்காயத்து ஆரம்பிக்குது. அந்த முதல் வரிசையில இமாமாக நிற்பவர் உமர் பின் ஹத்தாப். முதல் வரிசையில அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இது போன்ற சில சஹாபாக்கள் முதல் வரிசையில் நிற்கிறாங்க. அவருக்கு பக்கத்துல அபுல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகன், அயோக்கிய நாய் நிற்கிறான். அவன் என்ன செஞ்சான், உமர் அவர்கள் முதல் வரிசையில இமாமாக நின்று தொலை வைக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்தியா முடிவதற்குள்ள என்ன செஞ்சான், அவன் கையில ஒரு பிச்சுவா கத்தி இருக்கு, எடுத்து உமர் அவர்களுடைய முதுகில குத்திடுறான். உமர் அவர்கள் கத்தலனியல் கல், ஒரு நாய் என்னை குத்தி விட்டது அல்லது தின்று விட்டது என்று சொல்லி வலி தாங்க முடியாம ரத்தம் பீரிட்டு வருகிற அதே நிலையில கீழே விழுகிறாங்க. அப்படி விழுறதுக்கு முன்னால பின்னால இருக்கக்கூடிய முதல் வரிசையில அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாங்க. அவங்களுடைய கையை பிடிச்சி மீதம் இருக்கக்கூடிய தொழுகையில தொழுகைன்னு செய்கையை காட்டி கீழே விழுகிறாங்க. குத்தப்பட்டு சரியாக 4 நாட்கள் கழிச்சு உமர் அவர்கள் மரணம். ஆனா இந்த நிலையில குத்துனால அபுல் ஃபைரோஸ் நயவஞ்சகன் அவன் ஓடுறான், தலப்பா எடுத்து எல்லாரும் அடிக்கிறாங்க. பள்ளிவாசல் முதல் வரிசையிலிருந்து எல்லாரையும் தடுத்துட்டு ஓடுறான். கிட்டத்தட்ட 13 பேரை அந்த இடத்துலயே குத்துறான். ஒரு கட்டத்துல எல்லா சஹாபாக்களும் என்னை கொன்று விடுவார்கள் என்ற நிலைமை அவன் தெரிந்ததற்கு பிறகு அவன் தற்கொலை செய்து விடுகிறான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உற்ற தோழரான உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஒரு கட்டில் எடுத்துட்டு போய் வீட்டில் வைக்கப்படுறாங்க. 4 நாட்கள்ல மரணம். அந்த 4 நாட்கள் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. அதுல ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உற்ற தோழர்களில் ஒருவனான உமர் பின் ஹத்தாப் அவர்களின் நலம் விசாரிக்கல சஹாபாக்கள் வராங்க. ஒவ்வொரு நபித்தோழர்கள் வராங்க. அதுல அன்சாரியை சார்ந்த ஒரு நபித்தோழர், ஒரு சிறு வயதுடைய நபித்தோழர், அவருடைய ஆடை கீழாடை தரையில இழுபடுகிற அளவிற்கு நடந்து வராங்க. உமர் அவர்களை நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு திரும்பும் பொழுது உமர் அவர்கள் சொல்கிறார்கள், யா இப்ன அஹி, என்னுடைய சகோதரனின் மகனே, இர்ஃபா சௌபக, உன்னுடைய ஆடையை உயர்த்திக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி ஆடை அணிவதை தடை செய்திருக்கிறார்கள். இப்படி அணியாத, மரண தருவாய், எந்த நிலையில் வேண்டாலும் மரணம் வரலாம் என்கிற ஒரு சூழல்ல உமர் பின் ஹத்தாப் அவர்கள் மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப உமர் அவர்களுடைய ஆட்சி எந்த விதமான ஜமாத் உருவாகாமல், எந்த விதமான கூட்டம் உருவாகாமல், எந்த விதமான இயக்கங்கள் பிரியாமல் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் நல்லபடியாக முடியுது. ஆனா குத்தப்பட்ட நிலையில உமர் அவர்கள் மரணிக்கிறாங்க. அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் கடைசியாக ஒரு 6 பேர்த்தை நியமிக்கிறாங்க. இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் அடுத்த ஹலிஃபா என்பதை மக்களிடத்துல முடிவு செய்து கொள்ளுமாறு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.